இருக்கிறோம்னு சொன்னோன்னே சுவிஸில் சூரிச் என்ற இடத்துல சடல் கோப்பனுக்கும் பெல்விக்கும் நடுவே இருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால், இந்த மரத்தால் கட்டியிருக்கிற கட்டிடத்தை ஆரம்பம் இதில் செக்ஸ் லொய்ட்டு என்று சொல்லி நடக்கிறது. அந்த இதில் சினிமான கட்டுறது, கட்டி போட்டு எரிக்கிறது. எரிக்க அதில் தலை வெடிக்கும். வெடிக்கிறது அந்த எரித்து சீக்கிரமாக போய் அதில் தலை வெடிச்சுதண்டா இங்கே சுவிஸ் சூரிச்காரர்கிட்ட கணிப்பு எங்களுக்கு நல்ல சமர். அப்படி இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோவாக போய் எரிஞ்சுதண்டா எங்களுக்கு சமர் காலம் குறைவு, நல்ல சமர் இல்லையன்ற அர்த்தம். அப்போ அது நாளைக்கு 6 மணிக்கு எரிப்பினான். யாருக்கெல்லாம் லீவோ அவையெல்லாம் வாங்க இதை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு காணொலி எடுத்து போடுறேன். என்ஜாய் பண்ணுங்க. இதில் நாளைக்கு குதிரையில் வரும். குதிரையில் வந்த உடனே இந்த மண் பதிச்சிருக்கணும். அதுக்குள்ளே குதிரையெல்லாம் ரவுண்ட் அடிக்கும். அடித்து நல்ல திருவிழா மாதிரி இருக்கும். ஊர் நல்ல திருவிழா மாதிரி மில்லியன் சனங்கள் வரும். அதையும் நீங்கள் பாருங்க. நாளைக்கு நானும் வருவேன். எடுத்து அந்த காணொலியை உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கு இந்த காட்சியெல்லாம் மரவாசி தொடங்கிட்டுது. வாங்க அந்த காணொலிக்குள்ள உங்களை போய் காட்டுறேன். வாங்க மக்கள் பாருங்க. மக்களே 17ஆம் ஆண்டுல இருந்து இன்று வர சூரிச்சில் ஒவ்வொரு சிட்டியில் வாழுற மக்கள் அனைவரும் தாங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த பழைய நடைமுறையை ஒவ்வொரு வருஷம் இந்த ரோட்டால் காட்டிக்கொண்டு வர. அதாவது தங்களோட உடுப்புகள் எப்படி போட்டு எல்லாம் இந்த தொழில் செய்திச்சினமோ அதே மாதிரியே இந்த தொழிலை வருஷம் மக்களுக்கு காட்டி கொண்டு வரினோம். அதோட சூரிச்சில் ஒவ்வொரு சிட்டி இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் நானினிவில், கோண்டாவில், தாவடி, கொக்கிவில், அதே மாதிரி இங்கே உள்ள சிட்டியில் உள்ள மக்கள் இப்படித்தான் வாழ்ந்தவன். அந்த காணொலியை தான் உங்களுக்கு எடுத்து போட்டு நான் பாருங்க. Ah, là, il y a les autres groupes. Non, il n'y a plus personne. Ça fait. Mais en fait, il y a un tout petit peu, il n'y a pas grand-chose. போட்டு தான் போகிறாங்க. 1750ஆம் ஆண்டு இப்படித்தான் சூரிச்சி நகரத்தில் அங்கே வாழ்ந்தவர். இது ஒவ்வொரு வருஷமும் இந்த கொண்டாட்டத்தை நடத்துறாங்க. இங்கே வேறு எல்லா நிலத்தில் சாக்லேட் அறிஞ்சோண்டு போகிறாங்க. ஸ்பைடர்மேன் குட்டி உண்டு.
Am Baden. Du bist aufgestanden am Baden. Ja, André. Alles gut, das geht jetzt nochmal weg. அதை நாட்டாம வச்சு இந்த நிலத்துல சாக்லேட் எல்லாம் இறங்கிருக்கேன் சின்ன பிள்ளைகளெல்லாம் பொறுப்புங்க. Wow. சின்னாட்டல்கிட்ட கொண்டாட்டம் தான் நல்ல கொண்டாட்டம். ஓ இதை விட பெரிய கொண்டாட்டம் மக்களே நாளைக்கு மறந்துடாம வாங்கோ. இதுக்கிட்ட சின்ன நாள் பேக்குகள் கொண்டு வந்திருக்கணும். அப்பா காட்டுறார் எடுக்க சொல்லி பிள்ளைகிட்ட அவ எடுக்கிறான். அடுத்த குதிரை கட்டம். Il y a des enfants. Là, c'est genre. C'est comme Napoléon, là. C'est comme Napoléon. Écrit quoi 1761. Ah non, mais c'est pas lui. Il va pas là où il faut. Il est grand, je sais pas.
பாத்தீங்களா பல்லாக்குல வருது. ஆயிரத்தி 1740 பெரிய அரசர் இப்படித்தான் போனவர் பல்லாக்குலாம். குதிரை வண்டி தான் கார். பாருங்க மக்களே, அங்கே இருந்துதான் அந்த நாளைக்கு இருக்கிற ஸ்னேமான் வர. இங்க பாருங்க 1780 எப்படி வாழ்ந்தோ. எங்கட ஒரு மாட்டு வண்டில் மாதிரி நல்லெண்ணெய் செக்குல கேட்க நடக்கும். Heureusement qu'ils leur ont dit que c'est les enfants passer à passer. காட்டின காணொலியில அந்த மரத்தால கட்டிட்டு உயரமா அதிலே அவரை உச்சத்துல கட்டிட்டு வெடிக்க பண்றது படிச்சு இவற்ற தலை வந்து வெடிக்கிற வரையும் வைத்தியம். இவர்தான் அந்த மனிதன். இவர்தான் அந்த ஸ்னோமேன். இந்த ஊர்வலத்தில் இவர் வந்து கடைசியாக தான் வருவார். இவரைத்தான் கொண்டு போய் நான் அப்போது காணொலியில் காட்டின இந்த மரத்தால் கட்டின கட்டிடம் அந்த உச்சியில் வைக்கிறது. எங்கட ஊரில் தேர் திருவிழாவுக்கு தேருக்கு உச்சியில் முடி வைப்பினோம், அதை மாதிரி இவரை கொண்டு வைக்கிறது, முடி வச்சுட்டு எரிக்கிறது. இந்த காணொலியை நான் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து காட்சிப்படுத்துகிறேன். ஹலோ மக்களே, இங்கே பாருங்க, இங்கே நல்லூர் திருவிழா மாதிரி இங்கே மூளைக்கு மூளை சாப்பாட்டு கடை இருக்குது. அதோட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து டொய்ஸ் வாங்குற கடையெல்லாம் போட்டிருக்குது. ஒரே நிறைக்கு அடிக்கி இருக்குது. வீட்டில் அடிக்காமல் இந்த நிகழ்ச்சியை வந்து பாருங்க. விரும்பின சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாருங்க மக்களே.
கண்ணை பார்த்தாலே இங்கட கவலையர் கோயில் பார்க்க ரசிச்சுக்கலாம். யாரும் வந்து வாங்குங்க. அடுத்தது இது வந்து தண்ணி அம்முடலாம். இதுக்குள்ள தண்ணியில் அம்முடி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் போய் பாஞ்சா நல்லா இருக்கும். ஒரு அம்பு இதுதான் முந்தைய காலத்துல இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரிஜினல் வந்து ஒரு நாளைக்கு வாங்குவேன். நாடுதான் இந்த நாடு. நிலத்தில் சொக்குலேட் எறிஞ்சதுகள் புள்ளிய நடந்தவன், சொக்குலேட் உரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை நிலத்தில் போட்டவன், வேறு என்னென்ன சாப்பாடு வாங்கிச்சினமோ அதை வரும் பொழுது போட்டுச்சினமோ உடனே சூரிச்சு ரோட்டை கிளீன் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்து கிளீனர் வந்து வேங்க தண்ணி அடித்து நிலத்தை கழுவி கூட்டி கொண்டு வரையணும். அப்படியான ஒரு சுத்தமான நாடு தான் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டும் அப்படி, சூரிச்சும் அப்படி. Yarın da alırız. Bulursak inşallah. Bu sene lazım olur. காட்டின விஷயம் வந்து இந்த கொடி கொடி இது வந்து ஒவ்வொன்றும் சூரிச்சிஞ்ச ஒவ்வொரு ஊர், அதாவது சூரிச்சிட்ட ஸ்டட்டுன்ற கொடியெல்லாம் இந்த கொடியல். இந்த கொடியில் இருக்கிறவங்களுக்கு குரு பவளாக இருந்தால் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினோம். நாங்கள் எப்படி வாழ்ந்தன, எப்படி இந்த சாப்பாடு சாமான்லாம் செய்தது, அந்த குரு பவளம் இதால் சுற்றி போகுது. இப்போ எங்கட ஊருக்கு போனால் நாங்கள் ஜாழ்ப்பாணம் மட்டும் வைப்போமே. ஜாழ்ப்பாணத்துக்கு இனிவில், கோண்டாவில், கொக்கிவில், அப்படி தாவடி மருதனா மடமன் இருக்கலாம். அப்படித்தான் இந்த சூரிச்சுக்கு முப்பலா சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில் இருக்கிற கொடி ஆக்கள் அவ்வளோ இருந்தது. தங்கட வழக்க முறை வாழ்ந்த முறையை ஒவ்வொரு வருஷமும் இங்கே இதை வந்து செய்யலாம். அந்த நாள் கொண்டாட்டம் தான் இன்றைக்கு நடக்குது. இதை நான் வந்து காணொலியாக எடுத்து உங்களுக்கு பயிர்ந்தேன். நீங்கள் அதை பார்த்து ரசித்து அனுபவிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.